அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவில் கடந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொண்டதை, அதாவது கூட்டெழுத்துக்களை சற்று நினைவுபடுத்திக் கொண்டு அடுத்த நிலைக்கு செல்வோம் இன்ஷா அல்லாஹ். நான் முன்பு கூறியிருந்ததை போல இதை போல ஒரு பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொண்டு எழுத்துக்களை சரளமாக வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். கடந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொண்டதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அலிஃப், லாம், ஹ, மீம், தால், நூன், சீன், த, ஐன், ய, நூன், ஃப, லாம், ய, த, லாம், த, ஃப, அலிஃப், ஹ, தால், நூன், அலிஃப், ஐன், லாம், ய, ஹ, மீம், ய, ப, த, க, غين, واو, நூன், ألف لام ميم غا ضاد واو با ألف لام ஷீன் யா தா அலிஃப் நூன். இந்த கூட்டு எழுத்துக்களை வாசிப்பதற்கு சிறிது சிரமமாக இருந்தால் அந்த எழுத்துக்களுடைய தன்மையை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி எழுத்துக்களை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு இதை வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் பார்ப்பது குறியீடுகளுடைய வகைகள். குறியீடுகளை 4 வகைப்படுத்தலாம். அதாவது குறில், நெடில், நூன் சப்தம், அழுத்தமான மற்றும் மௌன குறியீடுகள். இப்போது குறில் குறியீடுகளை பற்றி பார்ப்போம். ஷார்ட் வவல்ஸ். ஆ, இங்க மேல ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி வருது இல்ல, இதுக்கு பெயர் ஃபத்ஹா என்று சொல்லுவார்கள். ஃபத்ஹா அல்லது ஜபர். ஆ, இ கஸ்ர், ஜேர், இ உ, ஆ இ உ. இதே போல பா இருந்ததுன்னா பா பி பு, தா தி து, ஜா ஜீம், ஜா ஜி ஜு, ஆ ஐன், ஆ ஐ உ, தா தி தா தி து, கா காஃப், கா கி உ, மா மீ மு, வா வி வு, தால் தா தி து, ஜா ஜி ஜு, ஃபா ஃபி ஃபு, யா இ யு. இப்போது குறில் எழுத்துக்களை வார்த்தைகளாக வாசிக்க கற்றுக்கொள்வோம். ர, இங்க ஃபத்ஹா, ஃபத்ஹ், ர ஃப ஐன், க ரு ம, ர ஃப அ, க ரு ம, ஷ ரி ப, க ரி ஹ ஹ, ச இ த, ச இ த, ஃப ரி ஹ, க ர அ, அ லி ம, சு ஹு ஃபி. இன்னொரு முறை வாசிக்கின்றேன். ர ஃப அ, க ரு ம, ஷ ரி ப, க ரி ஹ, ச இ த, ஃப ரி ஹ, க ர அ, அ லி ம, சு ஹு ஃபி. இப்போது நெடில் குறியீடுகள். குறில் எழுத்தில் எவ்வாறு அகர இகர உகர குறியீடுகளை வாசிக்க கற்றுக்கொண்டோமோ அதே போன்று நெடில் குறியீடுகளில் சிறிது நீட்டி வாசிக்க வேண்டும். அதே போன்று மற்ற எழுத்துக்களையும் வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, அலிஃப் இருந்தது. அலிஃப், இதை ஆ, முதல்ல ஆன்னு வாசித்தோம். இப்ப அலிஃப் சேர்ந்து வர்றதுனால ஆ. அதே மாதிரி அலிஃபுக்கு பிறகு யா, இங்க கசர், கீழே ஒரு சின்ன ஒரு கோடு இருந்ததுன்னா ஈ என்று சொல்லுவோம். இங்க யா ஜாயிண்ட் ஆனதுனால, சேர்ந்ததுனால ஈ. இங்கே ஊ என்று சொல்வோம், வாவ் ஜாயிண்ட் ஆனதுனால ஊ. அப்ப இங்க ஆ இ ஊ. அது மாதிரி மற்ற எழுத்துக்களையும் வாசிக்க பழகிக் கொள்ள வேண்டும். பா, இங்க பாருங்க, அலிஃப் சேர்ந்து இருக்கிறதுனால பா. பி பி, பு பூ, த தா, தி தி, து து, இங்க வாவ் சேர்ந்ததுனால து. ஜீம் ஜா, ஜி ஜூ, ஆ ஐன், ஆ ஐ ஊ. அதே போல தா தி
طو قا قي قو ما مي نو வா வி வு தால் தா தி து ஜ சி ஜு ஃப ஃபி ஃபு யா இ யு. இப்போது நெடில் எழுத்துக்களை வார்த்தைகளாக வாசிக்க கற்றுக்கொள்வோம். ஐன் அலிஃப் ஆ, லாம் கீழே ஒரு ஜேர் கசர். ஐன் அலிஃப் லாம் கசங்க. ஆலிமு ஆலிமு ஆலிமு. ர ஃபத்ஹா. ரஃபீ, இங்க பாருங்க யா இருக்குது. ரஃபீஉ ஐன். ரஃபீஉ. ஆலிமு ரஃபீஉ. صاد صراط صراط. كتاب كتاب. رحيم رحيم. أعوذ ذال أعوذ. مالك مالك. இன்னொரு முறை பார்ப்போம். ஆலிமு ரஃபீஉ صراط கிதாபு ரஹீமு அஊது மாலிகி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது குறில் மற்றும் நெடில் எழுத்துக்களை ஓரளவு வாசிக்க கற்றுக்கொண்டோம். இந்த வீடியோவில் கற்றுக்கொண்டதை மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து நன்கு வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். இதோ உங்களுக்கான பயிற்சி. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் வார்த்தைகளை வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக வாசிக்கின்றீர்களா என்பதை அறிந்திட இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சரிபார்த்துக் கொள்வோம். அடுத்த வீடியோவில் விடுபட்ட குறியீடுகளை வாசிக்க கற்றுக்கொள்வோம். அடுத்து குர்ஆனையும் வாசிக்க ஆரம்பம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். காணொளிகளை காணுங்கள், பலன் பெறுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.